ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய பிஎல்சிசி பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ நம்ம ராக்வெல் ஆட்டோமேஷனோட ஆர்எஸ் லாஜிக் 5000 சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். எதுக்காக டேரெக்டாக இந்த சாஃப்ட்வேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஏன் மற்றது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதனோட கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஸ்டுடியோ 5000 ஆகட்டும் 500 ஆகட்டும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்எஸ் லாஜிக் 500 அப்படின்றது ரொம்ப கம்மியான இடங்களில் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுனால நம்ம ஆர்எஸ் லாஜிக் 5000 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்படி கிரியேட் பண்ணும்போது அதனோட சேசிஸு, பவர் சப்ளை ப்ளஸ் அதனோட சிபியு, ஈத்தர்நெட் கம்யூனிகேஷன் மாடியூல் இது எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்ற வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ அதனோட கண்டினியூட்டியாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பிஎல்சியோட சேசிஸில் கண்ட்ரோல் நெட் கம்யூனிகேஷன் மாடியூல் ப்ளஸ் இன்புட் அவுட்புட் மாடியூல் எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன திடீர்னு அந்த டாபிக் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லேருந்து மேனேஜர் எப்படி ஆகுது அப்படின்ற சீரிஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதை எப்படி டேரெக்டாக மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐபட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் நம்ம என்ன பார்த்தோம், ஆரம்பத்துலேருந்து ஒரு 5 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான நேரத்தில் லீடர் ஆகலான்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில்லு, அது சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்லை என்ன சீக்வன்ஸில் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் மேப்பில் நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா எலன் வேலி பிஎல்சியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த எலன் வேலி பிஎல்சியில் கண்ட்ரோல் அண்ட் கம்யூனிகேஷன் மாடியூல் ப்ளஸ் இன்புட் அவுட்புட் மாடியூல் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சிபியூ ஆட் பண்ணிட்டோம், ஈத்தர்நெட் கம்யூனிகேஷன் மாடியூல் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இன்னொரு கம்யூனிகேஷன் மாடியூல், இப்போ கண்ட்ரோல் நெட் மாடியூல் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், அதை ஆட் போயிட்டு நியூ மாடியூலுக்குள்ளே போகணும். போனதுக்கப்புறம் நம்ம இங்கே நிறைய காமிக்குது. ஸோ இதில் வந்து நம்ம தேடுறதுக்கு ஈஸியாக என்ன பண்ணலான்னா, இப்போ நமக்கு கம்யூனிகேஷன் மாடியூல் மட்டும்தான் வேணும் அப்படின்றப்ப நீங்கள் அதை சூஸ் பண்ணிங்கன்னா ஒன்லி கம்யூனிகேஷன் மட்டும் தான் காட்டும். பாருங்கள், கண்ட்ரோல் நெட்டு, ஈத்தர்நெட்டு இதெல்லாம் காமிக்குது. ஸோ இதில் நமக்கு வேணுன்றது கண்ட்ரோல் நெட்டு. ஸோ இப்போது உங்களோட கேட்லாகில் என்ன நம்பர் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. 1756 CN2 CNB இது ரிடனண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை சூஸ் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கான செட்டிங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி நம்ம பேர் கொடுத்துக்கலாம், கண்ட்ரோல் நெட் 1. ஓகே, பேர் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி ரிவிஷன் கொடுத்துக்குங்க. சேஞ்ச் கொடுத்துட்டு ரிவிஷன் என்ன இருக்குன்றதை பார்த்து கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ 25 தான் காமிக்குது. சீரியஸ் ஏவா பியா சியா அப்படின்றத பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. நான் ரேண்டமாக சூஸ் பண்ணுறேன். ஓகே, சூஸ் பண்ணிட்டு அதனால் இதை மேட்ச் பண்ணிக்கங்க. இது வந்து கீ வந்து டிசேபிள் பண்ணணுமா இல்லை எக்ஸாக்ட் மேட்ச் கொடுக்குமா அப்படின்றது நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே இது கொடுத்தாச்சு. ஓகே, சேஞ்சஸ் பண்ணவான்னு கேட்குது. ஓகே, சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இங்கே மாறிடுச்சு. அடுத்து கண்ட்ரோல் நெட் நோடு, இது வந்து எத்தனாவது நோடு? ஆக்சுவலாக ஈத்தர்நெட்டை பொறுத்த வரைக்கும் ஐபி அட்ரஸ் கொடுப்போம், கண்ட்ரோல் நெட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே நோடு அட்ரஸ் அப்படின்றது கொடுப்போம். ஓகே, ஸோ அதில் எத்தனாவது நோடு அப்படின்றது நீங்கள் கொடுக்கும். ரிமோட் ஸ்டேஷன்லாம் நீங்கள் ஆட் பண்ணும்போது இங்கே நோடு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இது வந்து ஃபஸ்ட்டு நோடு, ஏன்னா நம்ம சிபியூலேருந்து தான் நம்ம அடுத்தடுத்த நோடு கொண்டு போகிறோம் அப்படின்றதுனால இங்கே ஃபஸ்ட் நோடு கொடுத்துருங்க. ஸ்லாட் எந்த ஸ்லாட்? ஸோ டிஃபால்ட்டாக அதுவும் எடுத்துக்குது 0 1 2 இது ரெண்டாவது நோடில் கொடுத்தாச்சு. ஓகே ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன். ஸோ கனெக்ஷன் சேம், அதை தான் இன்ஹிபிட் மாடியூலு. மேஜர் ஃபால்ட் வந்து என்ன பண்ணுறது, வேணும்னா டிக் பண்ணிக்கலாம், வேணாம்னா எடுத்து விட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஆர்எஸ் நெட்வொர்க்கு மாடியூல் இன்ஃபர்மேஷன். ஸோ மாடியூல்ஸோட ஸ்டேட்டஸை பார்க்கறதுக்காக, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஓகே, ஸோ மறுபடியும் நீங்கள் ஜென்ரலில் வந்துடுங்க. ஜென்ரலில் வந்துட்டு இப்போ நீங்கள் ஓகே கொடுத்துங்க. அதே தான் இங்கே சேஞ்ச் வந்து கொடுக்குறது வந்து நீங்கள் மாற்ற போகிறீங்க, இருக்கிறதுலேருந்து வேறு மாடல் அப்கிரேட் பண்ண போகிறீங்கன்ற கண்டிஷனில் நீங்கள் இதை மாற்றிக்கணும். ஓகே ஓகே கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு இங்கே கிரியேட் ஆயிடுச்சு, கண்ட்ரோல் நெட் மாடியூலும் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ உடனே நீங்கள் க்ளோஸ் கொடுத்துருங்க. ஓகே ஓகே இப்போ நம்ம சிபியூ ஆட் பண்ணியாச்சு, ஈத்தர்நெட் மாடியூல் ஆட் பண்ணியாச்சு, கண்ட்ரோல் நெட் மாடியூல் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ரிமோட் ஏவி ஸ்டேஷன் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஈத்தர்நெட்டில் வழியாக கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா இதை கிளிக் பண்ணி இதை நியூ மாடியூல் கொடுத்து போகணும். இதை நீங்கள் கண்ட்ரோல் நெட் மாடியூலில் ரிமோட் ஏவி ஸ்டேஷன் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி உள்ளே போகணும். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம ரிமோட் ஏவி ஸ்டேஷன் பண்ணும்போது பார்க்கலாம். இது இல்லாமல் வேறு எந்த சேசிஸில் என்னென்னலாம் கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் மாடியூல்ஸ் வந்து இந்த இடத்துலேயே கனெக்ட் பண்ணலாம். ஒரு சில இடத்துல ரிமோட் ஏவி ஸ்டேஷன்ஸ் இல்லாமல் இதுலேயே வச்சு அதனோட எல்லா மாடியூல்ஸையும் கனெக்ட் பண்ணி முடிச்சிடுவாங்க. ஏன்னா சின்ன மிஷினாக இருக்குது அப்படின்ற கண்டிஷனில் இங்கே இன்புட் அவுட் மாடியூல்ஸ்லாம் வச்சு கொடுத்துருவாங்க. இது ரொம்ப பெரிய மிஷினாக இருக்கிற கண்டிஷனில் தான் ரிமோட் ஏவி ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ இங்கே இன்புட் அவுட்புட் மாடியூலில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்றதுனால ஆட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நியூ மாடியூல் கொடுத்தாச்சு, இங்கே எடுத்து விட்டாச்சு. எடுத்துகிட்டு எனக்கு வந்து என்ன வேணும்னா டிஜிட்டல் மாடியூல் வேணும், டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் வேணுன்ற கண்டிஷனில் இதை நான் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிட்டு எனக்கு ஒரு 16 பிட் இன்புட் வேணும் அப்படின்ற கண்டிஷன் எடுத்துக்கிறது. டிசி அவுட்புட் வேணும், எங்கெல்லாம் ஏசி அவுட்புட் காமிக்குது. இப்போ எனக்கு 16 பாயிண்டில் டிசி இன்புட் வேணுன்ற கண்டிஷனில் இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது நீங்கள் வந்து உங்களோட கேட்லாக் நம்பர் பார்த்து சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் க்ரியேட் கொடுத்துருங்க. ஓகே, க்ரியேட் கொடுத்ததுக்கப்புறம் க்ரியேட் ஆகுது. சேம் அதையே நம்ம வந்து செட் பண்ணணும். இன்புட் மாடியூல் 1
மாடியூல் 1 ஓகே கொடுத்துருங்க. ஸ்லாட் அதே கேட்குது, ஸ்லாட் கொடுத்துருங்க. டெஸ்கிரிப்ஷன் வேணால் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ மற்றபடி ரிவிஷன் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் உள்ளே போய்ட்டு ரிவிஷன் மாற்றிக்கலாம். ஓகே இப்போ இங்கே எனக்கு வந்து 2 காமிக்குது, நான் 2 வச்சுக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். கனெக்ஷன் இதை நார்மலாக டேட்டாவில் வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. கேட்குது, ஆமாம் மாற்றவான்னு கேட்குது, மாற்றியாச்சு. ஓகே ஸோ மாற்றி முடிச்சதுக்கப்புறம் மற்றபடி கனெக்ஷன் எல்லாத்துலேயும் சேம் அதே தான். இன்ஹிபிட், மாடியூல் இன்ஃபர்மேஷனு, கான்ஃபிகரேஷனு, பாயிண்ட்டு எல்லாமே இதை தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் மாடியூல் அப்படின்றதுனால ஸோ நமக்கு இன்புட் அவுட்புட்டை பார்க்கறதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 0லேருந்து ஆரம்பித்து நமக்கு 16 இன்புட். ஓகே அந்த 16 இன்புட்டை நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஆஃப்செட் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். ஓகே அதெல்லாம் நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது பண்ணி பார்க்கலாம். ஓகே மறுபடியும் நம்ம ஜெனரல்குள்ளே போயிடலாம். போயிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ ப்ராஜெக்டில் வந்து L62 ப்ராசஸரு, ஈத்தர்நெட் மாடியூலு, அப்புறம் இன்புட் மாடியூல் இங்கே வந்துருச்சு. ஓகே இப்போ என்ன பண்ணணும், க்ளோஸ் கொடுத்துருங்க. ஓகே இன்புட் மாடியூல் க்ரியேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி நமக்கு அவுட்புட் மாடியூல் ஒன்று வேணுன்ற கண்டிஷனில் இதில் போய்ட்டு நியூ மாடியூல் கொடுத்துருங்க. நியூ மாடியூல் கொடுத்துட்டு இங்கே நம்ம அதே மாதிரி டிஜிட்டல் சூஸ் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அவுட்புட் மாடியூல் வேணும். ஸோ ஐபி அப்படின்றது இன்புட்டு, ஓபி அப்படின்றது அவுட்புட்டு. ஸோ ஓஏ அப்படின்றதுனா அது வந்து அன்லாக். ஓகே நமக்கு தெரியும். ஓகே இப்போ நான் ஓபி சூஸ் பண்ணுறேன். ஓபி சூஸ் பண்ணும்போது ஓபி 16 பிட் இன்புட்டு, ஐசோலேட்டட் இன்புட்டு, சிங் சோர்ஸ். ஓகே இதை நம்ம கேட்லாக் பார்ட் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்ம அவுட்புட் மாடியூல் 1 ஓகே கொடுத்தாச்சு. அதே மாதிரி ஸ்லாட்டை சூஸ் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துங்க. ஸோ மற்றபடி கனெக்ஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒன்று தான். ஓகே ஸோ இங்கே நீங்கள் ரிவிஷன் மாற்றணும் விருப்பப்பட்டீங்கனாலும் இங்கே போய் நம்ம ரிவிஷன் மாற்றிக்கலாம். ஓகே இதில் எந்த சேஞ்சஸ் இல்லை. ஸோ சேம் ஓகே கொடுத்துங்க. ஓகே ஸோ கொடுத்தோடனே நமக்கு இங்கே அவுட்புட் மாடியூல் இங்கே ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகே இப்போ நம்ம L62 ப்ராசஸர் ஆட் பண்ணிட்டோம், ஈத்தர்நெட் கம்யூனிகேஷன் மாடியூல் ஆட் பண்ணிட்டோம், அப்புறம் இந்த சேசிஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் நெட் மாடியூல், அப்புறம் இன்புட் அவுட்புட் மாடியூல்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் அன்லாக் இன்புட் அவுட்புட் மாடியூல் வேணும், இல்லை வேறு ஏதாவது கம்யூனிகேஷன் மாடியூல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நம்ம PLC சேசிஸில் கண்ட்ரோல் நெட் மாடியூல், இன்புட் அவுட்புட் மாடியூல் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது ஒரு ஐடியா வந்திருக்கும். ஓகே இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத சம்மரைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டில் பேக் பிளானில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணோம்னா நியூ மாடியூல்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது நம்ம லைப்ரரி ஓப்பன் ஆகும். லைப்ரரியில் நம்ம கம்யூனிகேஷன் மாடியூலை ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா கீழே நிறையா மாடியூல்ஸ் வரும். அதில் நம்ம கேட்லாக்ல இருக்கிற நம்பரை பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த டேப் ஓப்பன் ஆகும். இந்த ஜென்ரலில் போய்ட்டு அதனோட பேர், அந்த கண்ட்ரோல் நெட் அட்ரஸ், இந்த கம்யூனிகேஷன் மாடியூலில் நம்ம PLC சேசிஸில் எந்த ஸ்லாட்டில் வைக்க போகிறோம், ப்ளஸ் அதனோட ரிவிஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் கனெக்ஷன்ஸ் டேப்பில் போனோம் அப்படின்னா அந்த இன்ஹிபிட் மாடியூல் மேஜர் ஃபால்ட்டுக்கு நமக்கு தேவையான மாதிரி நம்ம செலெக்ஷன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மாடியூல் இன்ஃபர்மேஷன் போய்ட்டு என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்டில் இந்த கண்ட்ரோல் நெட் கம்யூனிகேஷன் மாடியூல் ஆட் ஆகும். அதே மாதிரி நம்ம IO மாடியூல் ஆட் பண்ணுறதுக்கும் நியூ மாடியூலுக்கு அப்புறம் லைப்ரரியில் நம்ம டிஜிட்டல் இன்புட் மாடியூல் அப்படின்னா நம்ம அதில் ஃபில்டர் பண்ணும்போது கீழே நமக்கு கிடைக்கும். அதிலிருந்து நம்ம கேட்லாக் நம்பர் சூஸ் பண்ணும்போது நம்ம இந்த டேப் ஓப்பன் ஆகும். அதில் ஜென்ரலில் போய்ட்டு அதனோட பேர் ப்ளஸ் எந்த ஸ்லாட்டில் இந்த மாடியூலை நம்ம வைக்க போகிறோம் அப்படின்றத சூஸ் பண்ணோம். அப்புறம் அதோட ரிவிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு மற்ற கனெக்ஷன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அதே மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்டில் இங்கே ஆட் ஆகும். இதே மாதிரி நம்ம அடுத்த வேலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட மெயின் PLC ப்ராஜெக்ட்டில் ரிமோட் IO ஸ்டேஷன்ஸ் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது, அதனோட மாடியூல்ஸில் எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தேங்க்யூ.